உறவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டினில் குடி வைக்கலாமா? நாம் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா? தென்மலை தேக்குக்கு நீதான் உந்தன் தோள்களில் இடம் தரலாமா? நான் சாயும் தோள் மேல் வேறாரும் சாய்ந்தாலே தகுமா? நீரும் செம்போல சேரும் கலந்தது போலே கலந்தவள் நான். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா அடுத்த நாள் போல் எங்கள் வீட்டில் குலதெய்வம் சாமி கும்பிட்றோம். பொள்ளாச்சி ஆனமலைக்கு போகிறோம். ரொம்ப ஒரு வருஷமும் எக்ஸைட்டடாக நாங்கள் வெயிட் பண்ணக்கூடிய, எங்கள் ஃபேமிலியே வெயிட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது எப்படி இருக்குன்னு உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பெல்லாம் கொடுக்குறேன்னு பார்க்காதீங்க, உண்மையிலே ரொம்பவே நல்லாயிருக்கும். முந்த நாளே பார்த்தீங்கன்னா எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்ததும் மத்தியானமே பார்த்தீங்கன்னா சாப்பாடு, அதுக்கப்புறம் லஞ்ச் எல்லாமே முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சோம். அப்புறம் வந்து பசங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி போர்ட் கேம் எல்லாம் வாங்கி வச்சிட்டோம். ஏன்னா அப்போ தான் வந்து எப்போ பாரு டிவி பார்த்துட்ருக்கூடாது, லேப்டாப்பெல்லாம் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தொளிக்கிறது. ஸோ அதெல்லாம் ஏன்னா அடுத்த நாளுக்கு சமையலுக்கு வேணுங்கிறது பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து கிரேவி அதெல்லாம் பண்ணுவாங்க. அங்கே மண்டபம் ஒரு சின்ன ஒரு ஹால் மாதிரி நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்கள் வீட்டில் மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 130 பேர் வந்து வருவாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ஹால் வந்து நாங்கள் புக் பண்ணிட்டோம். முந்த நாள் பார்த்திங்கன்னா இப்படி தான் எல்லாமே நடக்கும். நாங்கள் வந்து எங்கள் கல்யாணம் முன்னாடி இவங்க வந்து இந்த செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சர்வேஷ் பிறந்த பின்னாடி இது எவ்ரி இயர் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம், ஒரு வருஷமும் விடாமல். இது வந்து பிரபுவோட சித்தப்பா பொண்ணு வந்து புனிதா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் என்னோடய பிளாக்லாம் சொல்லியிருக்கேன். எல்லாமே இவங்களோட கசின்ஸு, அதுக்கப்புறம் வந்து அத்தை. ஏன்னா பிரபுவோட அவங்க அப்பா கூட வந்து பார்த்திங்கன்னா கூட பிறந்தவங்க 9 பேர். ஸோ அப்போ உங்களுக்கே தெரியும் நிறைய எவ்வளோ கவுண்ட் இருக்குது. அதே போல் அவங்க அம்மா கூடயும் பார்த்தீங்க அப்படின்னா 5 பேருன்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன், நிறைய கவுண்ட். ஸோ அதனால் வந்து நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. அதோட அடுத்த நாள் வந்து ஃபங்க்ஷனில் வந்து கிட்ஸுக்காக வந்து கேம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் வந்து சாமி கும்பிட்டு என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் ரேப் பண்ணிட்டு இருந்தோம். அண்ணி வேற எடுத்துக்கலாமா? வராதுல்ல, நான் ஒண்ணு பேசிட்டேன், ஒன்னும் வராதுல்ல. கொண்டு போயிடுவேன். அதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டீங்க. அது 1 மணி நேரமா எடுத்துட்டு இருக்கு. அது ரொம்ப நேரமா அண்ணி எடுத்துட்டு தான் இருக்கு. புத்தி வச்ச மல்லிகை இப்படிதான் இருக்கும். ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் படுத்துருப்போம். எல்லா ரூம்லையுமே எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ, தலைகாணி யாருக்கு வந்து ஃபஸ்ட்டு அவைலபிள் இருக்கோ கிடச்சிட்டு இந்த மாதிரி படுத்துருவோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து தூங்கவே மாட்டோம், நிறைய இந்த விளையாடுறது. ஏன்னா பிரபுலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துடுவாங்க. ஸோ அவங்களோட இருக்கிறது விடிய தூங்காமல் இருப்போம். ஏன்னா காலைல வந்து நாங்கள் ஆனமலைக்கு இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து ஒரு 40 நிமிஷம் ஆயிரும் கிளம்பி போகணும். ஏன்னா அங்கே போயிட்டு அங்கே பூசை எல்லாம் பொங்கல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணுவோம், அங்கே ஒரு மண்டபத்துக்கு போவோம். ஸோ இப்படி தான் வந்து இருக்கோம். பசங்களுக்கு வந்து ரொம்பவே எல்லா வருஷமும் சரி இந்த டைம் வந்து எல்லாருக்குமே தெரியுங்களா, அதனால் ரொம்ப வந்து அதுக்காக இந்த சாமி கும்பிட்றது வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்போம். இந்த பந்தங்கள் அப்படின்னாலே ஸ்ட்ரெஸ்ஸு தான், அவங்களோட பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வீடியோஸு கமெண்ட்ஸில் ஐயோ நம்ம வேறு வழியில் போயிடலாம் அப்படி தான் எல்லாருமே நினைப்பாங்க. எல்லார் வீட்லேயுமே இருக்கும், எங்கள் வீட்லேயுமே அப்படி தான். 1% பீப்புள் அந்த மாதிரி எல்லார் குடும்பத்துலேயுமே இருப்பாங்க. எனக்கு கும்பாபிஷேகம் வைக்கல, குடமுழக்கு வைக்கல, நீ அதுக்கு கூப்பிடல இதுக்கு கூப்பிடலன்னு சொல்லிட்டு நிறைய தோண்டி எடுப்பாங்க. பட் நம்ம கொஞ்சம் அவங்களோட பேசி அவங்க வழியிலே போய் நம்ம நிறைய முயற்சி பண்ணுவோம். இருந்தாலுமே வந்து திரும்ப ஏதாவது வந்து நமக்கு ஒரு இஷ்யூ வரும். திரும்ப வந்து பிரபு என்ன பண்ணுவாங்க, ஒரு வருஷமும் வந்து நாங்கள் சாமி கும்பிடையில. ஸோ அந்த மாதிரி 1% பீப்புளை மட்டும்தான். பாக்கி 99% வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ஒரு பாசமாக பிரியமாக. இங்கே பார்த்திங்கன்னா நாங்களாம் வந்து சொல்லவே வேண்டாம், எல்லா வருஷமும் அவங்க வந்து எல்லாமே இதெல்லாம் கூட இருந்து அவ்வளோ வேலை நமக்கு செஞ்சு கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க. இப்போ நான் வந்து மருமக அப்படின்னாலுமே ஸோ நல்ல ஒரு பாண்டிங்கில் என்னையுமே வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளாக மற்ற பிள்ளைங்களை இப்போ பிரபுவோட சிஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி நான் இது பண்ணுறாங்களோ ஸோ அதே மாதிரி என்னையுமே ட்ரீட் பண்ணுவாங்க. பாப்பான்னு கூப்பிட்றது எல்லாமே வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது எல்லாமே
கூட இருக்கிறவங்கள பொறுத்து ரொம்ப வந்து நம்மளுக்கு அந்த தாயம் விளையாடுறது ரொம்பவே நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. எப்படி நேரம் போச்சுன்னே தெரியல. என்னடா நேரம் அவ்வளோ சீக்கிரமாக முடியுது அப்படிங்கிற மாதிரிலாம் மனசுக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவ்வளோ பேர் வந்து நம்ம கூட இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா இந்த மாதிரி தான் ஃபுல்லாக விளாண்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் காலையில் எழும்பி ஏற்கனவே வந்து 2 வண்டி 4 மணிக்கே வந்து எல்லாருமே குளிக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா நிறைய பேர் வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 20 பேர் கிட்ட இருந்தோம். நாங்கள் ஒருத்தர குளிச்சு கிளம்புறதுக்கு ஃபஸ்ட்டு 2 வண்டி நாங்கள் அனுப்பிச்சாச்சு. திங்ஸு அப்புறம் விளக்கு போடுறது பொங்க வைக்கிறதுக்கு எல்லாமே எடுத்து அனுப்பிச்சி விட்டாச்சு. பின்ன நாங்கள் எல்லாமே குளிச்சுட்டு அப்புறம் கிளம்புனோம். போகிற வழியில் ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு, ஏன்னா எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கேயே ரெடி பண்ணிடுவாங்க. உப்புமாவும் தேங்காய் சட்னி தான் எப்போவுமே. ஏன்னா மதியானம் ஹெவியாக சாப்பிட்றதுனால அதுக்கப்புறமா வந்து காஃபி இல்லைனா டீ வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ நாங்கள் போன உடனே நேராக வந்து அவங்க எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க. எப்போவுமே நான் அப்படி தான் போவேன். ஏன்னா கல்யாண புதுசில் பாப்பா தம்பிலாம் குட்டியாக இருப்பாங்க இல்லையா, அப்போ ரொம்ப குழந்தையாக இருக்காங்காட்டி இதே மாதிரி தான் நான் போய் பழகிட்டேன். அங்கே போயிட்டு ரெடி பண்ணிட்டு நான் வந்து அந்த இதை மட்டும் நான் தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து மற்ற எல்லாமே வந்து அத்தை அப்புறம் எல்லாருமே செஞ்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் போகும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே இந்த மரங்களோட அந்த நம்ம கோயிலுக்கு போகிற இடமே. ஆனமலை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, பொள்ளாச்சியுமே நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அங்கே தான் வந்து நம்மளோட குலதெய்வம் இருக்குது. பிரபுவோட தாத்தா காலத்துலேருந்தே இதை பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நான் சொன்னாலே அவங்களுக்கு 9 பிள்ளைங்க எல்லாருமே வந்து ஒரு வண்டியில் வச்சு அவங்களெல்லாம் காலையில் 4 மணி போலவே கூட்டிகிட்டு போய் அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே வந்து தோப்புக்குள்ளேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு வருவாங்களாமா. இப்போ அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அப்படியே மெம்பர்ஸ் வந்து அதிகமாயிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஹால் மாதிரி எடுத்து, ஏன்னா அங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து எல்லாருமே வந்து வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் வந்து ஒரு வருஷமும் இதை வந்து செய்வோம். நாங்கள் சூடு நிறைய வைக்க சொல்கிறார். குச்சி பிடிக்காது, நவுத்து போன குச்சி போடு அப்படி. குச்சி பிடிக்கணும். குஞ்சு அங்கே மட்டை இருக்கு பாரு, ஓலை மட்டை எடு. ஓலை மட்டை போடு, மடன் பிடிக்கும். ஓலை 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 போடுடா போடுடா போடு போடு. அந்த ஓலை பிச்சு போடு, மடன் பிடிக்கும். ஓலை 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 மட்டும் பிச்சு போடு. கல்யாணம் ஆனப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வருஷம் கொண்டாடுறது வந்து செலிப்ரேட், அதாவது சாமி கும்பிட்றது அப்படிங்கிறதே பண்ணாமல் ஒரு பெரிய ஒரு கேப் ஆயிடுச்சு. எல்லா ஃபேமிலியுமே இது நடக்கும் இல்லைங்களா. அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை எப்படி பண்ணுறது நமக்கு தெரியாது. ஏன்னா இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எல்லாருமே நம்ம கூப்பிட்டு செய்யணும், கறி விருந்து போடணும் அப்படிங்கிறதுனால ஒரு எப்பயாவது அவங்க டைம் இருக்கும்போது ஷேர் பண்ணி செய்கிறது அந்த மாதிரி தான். நானும் எங்கள் வீடும் பார்த்திங்கன்னா பிரபுக்குமே வந்து ஜாபு ஃபினான்ஷியல் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து பேசிக்காக தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம எடுத்து செய்யணும் அப்படின்னாலே ஒரு பயமாக இருக்கும். அப்படி தான் இருந்துச்சு. ஒரு நாள் வந்து சர்வேஷ் வந்து குழந்த பிறந்து 28 டேஸ் அந்த டைமில். ஏன்னா அப்போ தான் வந்து 28 டேஸில் தான் வந்து இந்த சாமி கோயிலுக்கெலாம் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ வந்து நான் வந்து ஒரு வாடகை வீட்டில் இருந்தேன். ஏன்னா பிரபு ஆஃபீஸ்க்காக வேறு ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம் கோயம்புத்தூரில். அப்போ பக்கத்தில் வந்து இதே சாமி வந்து வேற ஒரு கோயில், கருப்பராயன் கோயில் வந்து இருந்துச்சு. அப்போ வந்து நான் பிரபுகிட்ட சொன்னேன், பிரபு நீ கண்டிப்பாக நீ பண்ணுவேன், நீயே எல்லாரையுமே கூப்பிட்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபு கிட்ட சொன்னேன். பிரபு நம்பவே இல்லை. சரி நீ ஆசைக்கு சொல்கிற, பண்ண முடியுமாலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து கண்டிப்பாக அடுத்த 10வது மாதம் சர்வேஷ்க்கு முதல் மொட்டை அடிக்கிறதுலேருந்து நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வரைக்கும் எல்லா வருஷமும் நாங்கள் வந்து ஊருக்கு வரோம் அப்படின்னாலே இந்த குலதெய்வம் சாமி கும்பிட்றது எல்லா குடும்பத்தையும் சேர்த்து இப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்குமே அதை வந்து தெரிகிற அளவுக்கு வந்து ஒரு வருஷமும் செய்கிறோம். இதுதான் வந்து இந்த கருப்பராயன் எங்களை வந்து அடுத்த லெவல் நாங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே எங்கள் லைஃப்பை வந்து முன்னேற்றினாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு வந்து ஒரு இது நாங்கள் அதை பிலீவ் பண்ணுறோம். நாங்களே வந்து சாமி கும்பிட்டு போயிடுவோம். இந்த தடவை தான் வந்து பூசாரிலாம் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஏன்னா நாங்கள் ஒரு வருஷம் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்ன பார்த்துட்டு அடுத்தடுத்த டைமில் நாங்கள் வந்து அப்படியே அப்கிரேட் பண்ணுவோம். சரி பூசாரி ஏற்பாடு பண்ணி அவங்க இந்த மாதிரி வந்து எல்லாமே பூசையெல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே நமக்கு வந்து இந்த ரவையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, காஃபி எல்லாமே. அப்புறம் சக்கரை பொங்கல் வச்சோம்ல அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கிளம்பிடுவோம். இப்போ வந்து என்ன அங்கே சமையல்லாம் ரெடி ஆயிரும்ல, ரெடியான பின்னாடி திரும்ப வந்து பிரபு மட்டும் வந்து சாமிக்கு வந்து படைச்சிருவாங்க. நாங்கள் அங்கேயே உட்காந்து சாப்பிட்ருவோம். இது வந்து கனிகா பிரபுவோட கசின்
கசினோட பொண்ணு. இவ தான் வந்து இந்த குடும்பத்திலே இருந்த ஃபஸ்ட்டு குழந்தை. அதனால் வந்து ரொம்ப பாசம். என்னை ரொம்ப பிடிச்சிருச்சு அவளுக்கு. என் கூடயே தான் இருந்தா அத்தைன்னு சொல்லிட்டு. அவள் தான் கூட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு எல்லாம் இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குங்களா தோப்புக்குள்ளே நிறைய இந்த கோகோ மரம் அதெல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு பசங்களுக்கு நல்லாவே பிடிக்குவாங்க. ஃபுல்லாக தண்ணியெல்லாம் இருக்கும். நல்லா கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து இந்த மண்டபத்துக்கு போவோம். நாங்கள் வந்து அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து கோயிலுக்கு போகிறது அப்படின்னாலே உங்களுக்கு போர் அடிக்கும். உங்களுக்கு வர வைக்கிறது அடுத்த வருஷமும் நம்ம இந்த கோயிலுக்கு வரணும்னு நினைக்க வைக்கணும். நான் என்ன யோசித்தேன் நான், சரி நம்ம கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணலாம். யூகேலலாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதை நம்ம இங்கே பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், அதுக்கேற்ற மாதிரி நிறைய பிளான்லாம் பண்ணிட்டு வந்தேன். இங்கே சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அதாவது மட்டன் குழம்பு, பிரியாணி, அப்புறம் வந்து நாட்டுக்கோழி வறுவல், அப்புறம் முட்டை, சாம்பார், ரசம், அப்புறம் வந்து தயிர் பச்சடி, அப்புறம் எல்லாமே வச்சுருந்தாங்க. சமைக்கிற வீடியோலாம் எடுக்க முடியல, ஏன்னா நான் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்களே, நம்ம எல்லாமே அதை ஆர்கனைஸ் பண்ணும்போது அப்படியே நம்ம ஏன்னா அந்த மொமெண்ட்டை நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ பசங்களை கொஞ்சம் கொடுத்து அங்கங்கே கேப்சர் பண்ணி எடுத்தேன். ஏன்னா நம்ம அந்த ஹாப்பினஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்படியே விளாக் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு ரெடியானது நம்மளை கூப்பிட்ருவாங்க. அப்புறம் இந்த மாதிரி தான், ஏன்னா முதல்லலாம் நாங்கள் ஆரம்பத்தில் நாங்களாக தான் எல்லாமே பரிமாறலாம் செய்வோம். ஆள்லாம் இருக்காது, சமைச்சு மட்டும் கொடுத்துருவாங்க. ஒரு ஆள் வந்து இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷனு, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நாங்களே தான் செய்வோம். இப்போ கொஞ்சம் எல்லாமே வந்து கொஞ்சம் அதுக்கடுத்து இப்போல்லாம் எல்லாமே சௌரியமாக ஆளுங்கள்லாம் கிடைக்கிறதுனால இப்போல்லாம் எல்லாமே ஏற்பாடு பண்ணி நாங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஆளுங்க நாங்கள் வந்து வச்சிடுறோம். வீடியோ கன்சென்ட் இருக்கா? குடல் குழம்பு இருக்கு. இது பிரபுவோட அவங்க அம்மாவோட தங்கச்சி. அவங்க தான் வந்து பிரபுவெல்லாம் பார்த்தது ஒரே அழுகை. இவங்களும் இன்னொரு அத்தை இருக்காங்க, புவன் அத்தை. அவங்க எங்கே வீடியோலன்னு பார்த்துட்ருக்கேன், ஏன்னா வீடியோ எல்லாமே அவங்கவுங்க எடுத்தாங்களா. ஸோ அதனால் நான் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். அவங்களாம் பிரபுவை பார்த்ததுமே அப்படியே கண் கலங்கி அழுது அப்படியே கட்டி பிடிச்ச அந்த மூமெண்ட்டெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. அதெல்லாம் வந்து பிரபுவோட அம்மாவோட தங்கச்சிங்க. இது வந்து பிரபு அவங்க அப்பாவோட தங்கச்சி. அவங்க வந்து லாஸ்ட்டு தங்கச்சி சுகுணா அத்தை. இவங்க வந்து இன்னொரு சித்தப்பாவோட பசங்க. அதுக்கப்புறம் இவங்களே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற தூரத்து சொந்தக்காரங்க. நிறையா வீட்டு பக்கத்தில் சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இது பிரபுவோட சித்தப்பாவோட பொண்ணு புனிதா, அப்புறம் வந்து அவரோட பசங்க ரதீஷ், அப்புறம் மோனிஷ். அப்புறம் இது வந்து பிரபுவோட மச்சான், அது வந்து சித்தியோட பொண்ணு கௌசல்யா, அப்புறம் அவங்க ஹஸ்பண்டு, குழந்தைங்க. இது வந்து பாண்டியன் அண்ணன், கரூரில் இருக்காங்க. கரூர் ஏரியாவில் இவரை தெரியாதவங்களும் இருக்க மாட்டாங்க. இவர் வந்து கரூரோட கவுன்சிலர். அவர் அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ஃபெமிலியரான பர்சன் அவர். இது வந்து அவங்களோட ஒய்ஃபு, பேர் பிரியா. அவங்களுக்கும் ரெண்டு பசங்க. ஒன்று வந்து ஆதித்யா, சர்வேஷ் கூட இருக்கான் பாருங்கள். இன்னொன்று வந்து லக்ஷனா. ஸோ அவளும் வந்து ரொம்ப நல்லா எங்களோட க்ளோஸாக பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லோரும் இன்றைக்கி கேம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற. இது வந்து பூபதி, அப்புறம் வந்து அகிலா. நீங்கள் மினி வ்ளாகில் பார்த்துருப்பீங்க. பிரபுவோட அத்தை பொண்ணு, அப்புறம் அவங்களுக்கு 2 பசங்க. அப்புறம் இன்னொன்று வந்து பிரியாவோட தங்கச்சி, அவங்க சத்யா, அப்புறம் அவங்களோட ஃபேமிலி. அவங்களுக்கு வந்து 2 பொண்ணுங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து நம்மளோட ஃபேமிலி. அது இல்லாமல் இன்னும் அவங்களோட சித்தப்பா இருக்காங்க. இது வந்து துரை சித்தப்பா பிரபுவுக்கு. அப்புறம் அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அவங்க மட்டும் அந்த அன்றைக்கி வரல. இது வந்து திலகம்மா, பிரபுவோட அத்தை. அப்புறம் இது வந்து பிரபுவோட ஃப்ரெண்ட்ஸு. ஸோ எல்லாமே இவங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு. பாபு அண்ணா, ராமமூர்த்தி அண்ணா, அப்புறம் சேகர் அண்ணா. ஸோ இவங்க வந்து ஒரே ஊரில் இருக்கிறவங்க, எல்லாருமே ஒரு ஊரில் செட்டில் ஆனவங்க. ஸோ இன்றைக்கி வந்து எல்லோரும் ஒரே டைமில் மீட் பண்ணிட்டாங்க ஃபைனலி. இவங்க பிரபுவோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா, அவங்க ஃப்ரெண்ட் மாதிரி இல்லை, ஃபேமிலியில் ஒருத்தவங்க மாதிரி. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே அவங்களுக்கு தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு இவங்க இருந்தாங்கன்னா பயங்கரமாக அந்த இடத்துல வந்து எல்லோரும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்படி முதல்ல இருந்தாங்களோ, ஏன்னா ஒரு சிலர் மட்டும் பார்த்திங்கன்னா முதல்ல எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி லைஃப் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸ் தான் இவங்க எல்லாருமே. முடிச்சதுமே நான் வந்து கேம்ஸ் இருக்குதுன்னு சொன்னீங்களா, அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டோம், இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து திங்ஸ் எல்லாம், ஏன்னா கேம்ஸ் மட்டும் வச்சா பத்தாது, பிள்ளைங்களுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடியே போயிட்டு பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் எல்லா பிள்ளைங்கிட்ட நான் எல்லாமே கேட்டேன். எல்லாமே என்ன மாதிரி பிடிக்கும்னு. எல்லாருக்குமே ஸ்டேஷ்னரி ஐட்டம்னா ரொம்பவே பிடிக்குதுன்ற மாதிரி நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதில் அப்புறமா வந்து நம்ம லேடிஸ்க்கு எல்லாருக்குமே என்ன பிடிக்கும், பிளாஸ்டிக்கில் வந்து இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸு, கண்டெய்னர்ஸு. ஸோ அந்த மாதிரி ஏன்னா நிறையா எல்லாருமே வந்து பெரியவங்களையும் விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருக்குமே வந்து உட்காந்துட்டே இருப்பாங்க, போரிங்காக இருக்கும், எவ்வளோ நேரம் தான் கதை பேசுகிறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யூகேயில் பண்ணுற சில விஷயங்கள் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே பிளான் பண்ணி, ஏன்னா அதை ஃபுல்லாகவே ரேப் பண்ணிட்டோம். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே ரேப் பண்ணி எல்லாமே
பாப்பா தான் எல்லாமே ஃபுல்லாக செலக்ட் பண்ணிச்சு. அவ்வளோ ஆசையாக எல்லாமே பண்ணிச்சு. அதுக்கு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பலூன் கேம் மாதிரி ஒன்று வச்சோம். ஃபஸ்ட்டு ஊதி உடைக்கிற மாதிரி, அதுக்கப்புறமா ஊதி அப்புறம் அந்த சீட்டில் வச்சு உடைக்கிற மாதிரி, யார் அதிகமாக உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கிட்ஸுக்கு ஒரு இது. அப்புறம் இதை பார்த்துட்டு பெரியவங்க அப்புறம் மென்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு எல்லாமே ஒன்று தனித்தனியாக வந்து கனிகா தான் இதை வந்து கண்டக்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அப்புறம் லக்ஷன் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ப்ரைஸ் இந்த நம்ம கிஃப்டெல்லாம் ரேப் பண்ணோம் இல்லைங்களா, ஏன்னா ஒருத்தர் கரெக்டாக கொடுத்துடணும்ல, மிஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் சொல்லிட்டு அதனால் அதெல்லாமே ஃபுல்லாக நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு வந்து கண்டிப்பாக மியூசிக்கல் சேர் ரொம்ப பிடிக்கும். அதனால் மியூசிக்கல் சேர் வந்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஜெம்ஸ் மாதிரி கலர் முட்டாயெல்லாம் வாங்கி அதை ஸ்டா வச்சு சக் பண்ணி கொடுக்கறது, அது மாதிரி தான் வந்து இந்த பலூன் கேம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எல்லாருக்குமே. அது மாதிரி ரொம்ப ஒரு ஃபன்னாக இருந்துச்சா, அதனால் அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி அதெல்லாமே விளாண்டாங்க. அப்புறம் அந்த ஹாலில் இந்த மைக் எல்லாம் கொடுத்தாங்காட்டி அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் எல்லாருமே ஃபஸ்ட்டு கொஞ்சம் தயங்கினாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து எல்லாருமே செட்டில் ஆகிட்டு அப்புறம் பயங்கர வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து இந்த ஃபங்க்ஷனோட ஒரு ஹைலைட். ஏன்னா கிட்ஸை வந்து ரொம்பவே அது வந்து அட்ராக்ட் ஆகிடுச்சுங்களா. ஏன்னா எப்பவுமே நம்ம கிட்ஸை ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணோம்னாலே அது போதும். ஏன்னா எல்லாருமே சாப்பிட்டதுமே கிளம்பிடுவாங்க ஆல்மோஸ்ட்லி. இதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து கடைசி வரைக்கும் கிளம்பவே இல்லை. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சுகுணாத்தை வந்து நான் ஃபோட்டோ தான் எடுக்கணும்னு நினச்சிட்டு, ஃபோட்டோலாம் எடுக்காத பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோலாம் போட்டு இன்ஸ்டாகிராம்லாம் போட்டு எப்பயோ முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன். உங்களை ஆல்ரெடி யூடியூப்ல போட்டாச்சு. நான் வந்து வேறு கேஸ்ட்டு வேறு ஃபேமிலி. நான் ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு வந்தப்போ நான் தனியாக தான் வந்தேன். இன்ஃபேக்ட் ஏன்னா நான் வந்து எங்கள் அப்பா அம்மா கூட நான் இல்லை. எனக்கு அம்மா இருக்காங்க, சொல்லியிருக்கேன் இல்லையா, பிரதர் இருக்காங்க. பட் நான் வந்து சித்தப்பா சித்தி வீட்டில் தான் நான் வளர்ந்தேன். ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகிட்டு நான் வரும்போது எனக்கு தனியாக தான் நான் வந்தேன். ஏன்னா பெருசாக எனக்கு வந்து அதில் பாண்டிங் வந்து எனக்கு இல்லை. அதனால் ஸோ அப்போ வந்து இவ்வளோ பேர் எனக்கு இருக்கும்போது, ஏன்னா வேறு கேஸ்ட்டில் இருந்தும் நான் வரேன் நான். அப்போது ஒரு சின்ன ஒரு பயம் எல்லாமே இருக்கும். பிரபு மட்டும்தான் எனக்கு தெரியும், வேறு யாரையுமே தெரியாது. ஆனால் ஸ்டில் இப்போமே இவ்வளோ வருஷங்கள் கடந்துமே என்னை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, எதுவுமே நமக்கு ஃபேக் கிடையாது. முதல்ல என்கிட்ட எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி தான். இன்ஃபேக்ட் என்னை வந்து ரொம்பவே வந்து இங்கே இருக்கிற எல்லா கசின்ஸுமே சரி என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசுவாங்க, எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க. சிலர்லாம் பயந்துக்குவாங்களே இவங்ககிட்ட பேசிட்டா ஏதாவது, அது மாதிரிலாம் இருக்காது. நானும் அதே மாதிரி தான். என்னெல்லாம் என் மைண்டில் இருக்கோ அதை எல்லாத்துட்டையும் நான் வந்து ஓப்பனாக நான் வந்து பேசுவேன். இது நடந்துச்சு, இப்போ ஃபேமிலியில் ஏதாவது இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து அம்மா வீட்டில் தான் நான் நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸே பார்த்துருக்கேன். இப்போ ஏதாவது இங்கே ஏதாவது விஷயங்கள் இருக்குன்னா அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் அவங்க தங்கச்சிக்கிட்ட தான் பேசுவாங்க. பட் என்னோடய விஷயத்தில் வந்து அப்படியே உள்ட்டா, இங்கே ஏதாவது எனக்கு ஏதாவது பிரச்சனைனாலுமே சரி, ஏதாவது ஒன்று நான் பேசணும், ஏதோ ஸ்ட்ரெஸ் அதை வெளிக்காட்டணும் அப்படின்னாலுமே சரி, இங்கே இருக்கவங்கள்ட்ட தான் நான் பேசுவேன். ஸோ அந்தளவுக்கு வந்து என்கிட்ட வந்து அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. நான் இது எதுவுமே வந்து அங்கே நான் கொண்டு போனதே கிடையாது. இது வரைக்கும் நான் வந்து டு பி ஃப்ராங்க் என் லைஃப்பில் வந்து இது வரைக்கும் ஏதாவது அங்கே கொண்டு போய், ஏன்னா எனக்கு அங்கே பெருசாக எனக்கு பாண்டிங் கிடையாது. ரொம்ப என்னோடய கசின் இருக்கா, ஸோ அவகிட்ட நான் ஷேர் பண்ணுவேன், அவ்வளோதான். எல்லாருமே அவங்களும் இப்போ கல்யாணம் ஆகிட்டு அவங்க ஒரு ஃபேமிலி ஆகிடுறாங்க இல்லையா. ஏன்னா இங்கே அப்படிங்கும்போது கல்யாணம் ஆகிட்டு இதுக்குள்ளேயே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது எனக்கு அப்படியே அது கண்டினியூ ஆகுது. ஸோ அதனால தான், ஏன்னா நமக்கு வந்து இது பிரபுவும் வந்து வருஷம் இந்த மாதிரி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரியான இதெல்லாம் நமக்கு ஷெட்யூல் பண்ணுறதுனால அது வந்து விலகாமல் அப்படியே வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சில ஃபேமிலியில் என்னென்னா அது அடுத்தடுத்து அவங்க அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது அப்படியே கட் ஆகிடுது. அதான் உண்மை. இப்போ எங்கள் அம்மா வீட்டு சைட்லேயுமே நிறைய சித்தப்பா அவங்களாம் இருக்காங்க. பட் இந்த மாதிரியான பாண்டிங் ஏதாவது ஒரு விஷயத்தை யாராவது ஒருத்தர் எடுத்து அது பண்ணாதனால அது யாருமே வந்து ஒரே டைமில் வந்து, ஏன்னா அது ஒன்றா இருக்கும்போது அந்த கசின்ஸ்க்கு அவங்க முன்னாடி ஜென்ரேஷன்ஸ்க்கு எல்லாருக்கும் அந்த ஒரு பாண்டிங் வரும். அது வந்து ஒரு சின்ன விஷயத்தினால சின்ன புரிதல் இல்லாமல் சின்ன சொல்லுவாங்க ஈகோ கிளாஷ் ஆகிட்டு அப்படியே என்ன ஆகுதுன்னா அவங்க அதை அப்படியே மிஸ் பண்ணிடுறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஒரு சில எல்லாமே இருப்பாங்க. பட் வந்து யாருமே அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணாமல் கொஞ்சம் இறங்கி போகலாம் சில விஷயங்கள். ஏன்னா முன்ன பின்னே இருக்கும். நானும் பிரபுவுமே நிறையவே விஷயத்துலேயே வந்து ஓகே அப்படி சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாகவே வந்து போயிடுவோம். நானுமே வந்து எதுக்குமே வந்து பிரபுக்கு அதை செய்யாத இது செய்யாதன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்குமே நான் பண்ணவும் மாட்டேன். பிரபுவும் அதே மாதிரி தான். அவங்க வந்து என்னை தெரியாத மாதிரி பார்த்துக்குவாங்க. ரொம்ப நான் இங்கே தானே இருக்கேன், நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் நிறைய வந்து பிரபு வீட்டு சைடில் தான் வந்து ஃபுல்லாகவே வந்து இருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு அந்த பாண்டிங்னால சும்மா வீடியோக்காகவோ இல்லை அதுக்காகவோ ப்ராமிஸாகவே கிடையாது. ஏன்னா இங்கே நிறைய நான் லைவாக தான் இது எல்லாமே, இந்த ஹாப்பினஸ் எல்லாமே லைவ் தான். இது எதுவுமே வந்து பிளான் பண்ணி இந்த மாதிரி நான் vlog எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. ஏன்னா யாருக்குமே நான் எடுக்கிறது கூட தெரியாது. அதே போல் நான் 2 டெலிவரியுமே இங்கே தான் நடந்துச்சு. என்னோடய வளகாப்பு, குழந்தை பிறக்கிறது எல்லாமே 28 நாளுக்கு அப்புறமா நான் வந்து ஊருக்கு போவேன். ஸோ இப்படி தான் வந்து இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு என்னை கேர் பண்ணி பார்த்துக்குவோம். இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நான் ஏன் இவ்வளோ பாண்டிங்காக இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இங்கே தான் இருக்கேன் ஆல்மோஸ்ட். ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி எனக்கு பெருசாக எனக்கு ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன்
கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு இருந்தது கிடையாது. ஸோ அது வந்து எனக்கு ஒட்டுக்க வந்து எனக்கு கிடச்சிது அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக இங்கே தான். ஸோ அதனால தான் வந்து எனக்கு அந்த ரொம்ப ஒரு அதை பாதுகாத்துக்குவேன் நான் அப்படி தான் சொல்லணும். நான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கேம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டாங்க. சரி ஃபோட்டோலாம் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு நம்ம ஆதிக்குட்டி வந்து கிளம்பவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பிளாக் பண்ணி நமக்காக வந்து இருக்க வச்சா. ரொம்ப க்யூட்டாக பயங்கர இன்னசென்ட்டு. இவ்வளோ வருஷம் கழிச்சு நாங்கள் வரோம், ஒரு கேப் விட்டு வரோம் அப்படின்னாலுமே இவ்வளோ பாண்டிங்காக இருக்காங்களே அப்படிங்கிறத வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இதான் வந்து ஃபைனல் கேமு. நம்ம வந்து தாயக்கட்டை போடணும். சேம் நம்பர் வருது அப்படின்னா அவனுக்கு ஒரு சான்ஸ்னு ஒரு பெரிய ஒரு ரேப் பண்ணி வச்சுருப்போம். நம்ம கூட வீட்டில் ரேப் பண்ணது காமிச்சிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 40-50 ரேப் இருக்கும். அதுக்குள்ளே வந்து கிஃப்ட் இருக்கும். ஆனால் வெறும் கையில் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. க்ளவுஸ் கொடுத்துருவேன், அது போட்டு தான் ஓப்பன் பண்ணும். அடுத்தவங்க யாராவது வந்து அந்த நம்பர் போட்டாங்கன்னா அவங்களுக்கு பாஸ் ஆயிரும். அது ஒரு பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. பசங்க வந்து அதை கடைசி அந்த ஃபைனல் இதுங்களா அப்படியே வந்து அவ்வளோ வந்து என்ஜாய் பண்ணி இது மாதிரி எல்லாமே ஃபுல்லாக வந்து அது விளாண்டாங்க. ஃபைனலாக வந்து ஒருத்தவங்க வந்து வின் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் வின் பண்ணவங்க மட்டும் இல்லை, எல்லா பிள்ளைங்களுக்குமே கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நான் முன்னாடியே பிளான் பண்ணி எல்லாருக்குமே கிஃப்ட் பண்ணி, ஏன்னா பொக்குன்னு போயிடும் இல்லையா பிள்ளைங்க. ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து கிஃப்ட்ஸ் கொடுத்து அதனால் ரொம்ப சந்தோஷமாக டபுள் சந்தோஷத்தோடு எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க. நம்மளோட ஃபேமிலி விலாகு இதோட முடியுது. அடுத்து வந்து பேக்கிங் அப்புறம் ஃப்ளைட் விலாக் தான் இருக்குது. நிறைய குக்கிங் விலாக், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரப்போகிற விலாகில் இருக்குது. மினி விலாக்ஸ் அப்லோட் பண்ணுற டைம் இருக்குமா செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ் வீடியோவும் செக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த விலாக் எப்படி இருக்குது, எங்களோட ஃபேமிலி செலிப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த சூப்பரான விலாகில் நான் உங்களை மீட் பண்ண வரேன். முடியாது. கருப்பராயனுக்கு ஒரு ஓப்படு. தகுமா தென்மலை தேக்குக்கு நீதான் உந்தன் தோள்களில் இடம் தரலாமா? நான் சாயும் தோள் மேல் வேறாரும் சாய்ந்தாலே தகுமா? நீரும் செம்போல சேரும் கலந்த